ஜனநாயகம் வந்து நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சலா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த டைரக்டா சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நாங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரிச்சு கை தட்டி ரசிச்சு பார்த்துதான் நாங்க லைவா பார்த்தோம். அவர் பழைய சாதத்தை பக்காவா ரெடி பண்றாரு. பிரியாணி கையில கொடுக்கறப்ப சும்மா ஒட்டுவாரா? அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் எனக்கு சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட் இந்த எக்ஸ் அது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதுலாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே எங்கே ஒரு போஸ்ட் பாரு, நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு. நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும், டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டைரக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேறு, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால் நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்த ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். சரி வாங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா
இந்த படத்தோட இந்த மாதிரி ஒரு வெற்றி விழாவிற்கான தருணத்துல சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் பாரி ப்ரோ சூப்பரா இந்த படத்தை பண்ணி எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிடுச்சு படமா. இப்பவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகம் வந்து நமக்கு பெரிய ஒரு இடங்களா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இல்லம்மா உண்மையை சொல்லிதான் ஆகணும். அது உண்மை கிடையாதா? எனக்கு அப்படி தோணுச்சு. யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் படம் இப்பவும் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ட்ரெண்ட்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மேலும் இது கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டார்க் சங்கர் ப்ரோ ரொம்ப சூப்பரா சாங்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காரு. படம் சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செல்லி ப்ரோ என்ன ரொம்ப இது எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லை. நான் 10 வார்த்தை பேசினாலும் அவர் 2 வார்த்தை பதில் சொல்லிடுவாரு. போதும் ப்ரோ போதும், இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவாரு. அதே போல பாரிவரும் அப்படிதான். எனக்கு அது வேணும் இது வந்து பெருசா கேட்டுக்கிட்டாரு, இது இருக்கிற வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஃப்ரேமிங்க தேவையான விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது ஃப்ரேமிங் தெரிஞ்சது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மறந்துடுவேன். அதே போல யுவராஜ் ப்ரோ அவரு ஒரு ப்ரொடியூசருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு எப்பவுமே பெருசா ஒரு நட்பு இருக்காது. படம் முடியறதுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா பணம் பொருளோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய பணம் வந்துட்டு இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள எந்த ப்ரொடக்ஷனுமே பெருசா வந்து நட்பு ரீதியா முடியாது. மேக்சிமம் சண்டை தான் வரும். ஆனா இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு அது வந்தது இல்லை. அவரு ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க நட்பு வந்து ரொம்ப ப்ரொடியூசர் ஆர்ட் டைரக்டராக நாங்கள் நடந்துக்கிறதுல ரொம்பவுமே ஃப்ரெண்டா அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டரா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு நண்பனா கிடைச்சதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் இதுக்கு மெயினா வந்து நன்றி சொல்லணும்னா டிஓபி புஷ்பராஜ் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் $1 மில்லியன் என்ன இன்ட்ரோ பண்ணி விட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம். அந்த படத்துல இருந்து தான் நான் இந்த டீம்ல உள்ள வந்தேன் நான். பட் இப்போ வந்து $1 மில்லியன் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். இந்த வெற்றி கண்டினியூவா தொடரும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Present media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you Yuvraj sir and the entire team of $1 Million Studios, Ira Saravanan sir and ma'am, Neo Castle Satya Karikalan ma'am. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசெப்ஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது. And sorry, thank you Pari and team for trusting me with this character, and Shelly sir, Partha, Bharat, art director, lyricists, எல்லா singers எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Abhi, thank you so much. Costumes ரொம்ப beautiful இருந்தது and I loved working with you. ரொம்ப collaborative-ஆ இருந்தீங்க. ரொம்ப நன்றி. And entire cast and crew, Roja ma'am, Chetan sir, என்னோட அப்பாவா நடிச்ச Denver sir, Donna, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. It was a lovely experience working with all of you. And I would like to share an anecdote. நாங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரிச்சு கை தட்டி ரசிச்சு பார்த்ததை நாங்க லைவா பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிடுறதுக்கு பதிலா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கல இருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன படம் முடிச்சதுக்கு அப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்ன நீங்க ஆங்கிலோ இந்தியனா இருந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தையும் அவ்வளவு அழகா ரசிச்சு பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்த பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷோ முடிச்ச உடனே நீங்க எல்லாருமே போய் நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படிச்சேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒண்ணு விடாம பார்த்தேன். படத்தை பத்தியும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தியும் ரொம்ப ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க. நீங்க எழுதினது, நீங்க பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்க நிறைய பிரசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உங்க சப்போர்ட்க்கு நான் தலைவணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டர்ல வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் பிரசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்க படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. இந்த படத்துல எனக்கு ஒரு ஏன்னா நீ வந்து ஆங்கரிங் பண்ண நினைச்சுவாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் பிரசாத்ல நிறைய படங்களுக்கான ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நின்று பேசுறது சந்தோஷமா இருக்கு. ஸோ பாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. $1 மில்லியன் ஸ்டுடியோ சிவராஜ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன ஃபங்க்ஷன்ல சசி சார் வந்து நீ செட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு போயிட்டாரு. அது பயங்கரமா நிறைய பேருக்கு போய் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணேன், அப்ப இது பண்ண அவ்வளவுதான் பண்ணேன். ஆனா அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வகையில சந்தோஷம் தான். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பா செய்வேன் அப்படின்ற உறுதியோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பாரி அண்ணன். ஸோ படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும், சேத்தன் சார், ரோஜா மேம், ரம்யா, செல்முருகன் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இப்ப என்ன பேசும்போது தான் தெரியுது யார் பேரை விட்டுருவோமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ செல்லி அண்ணன், எனக்கு புரியுதுண்ணே, செல்லி அண்ணன், பரத் ப்ரோ, பார்த்தா ப்ரோ, மகேந்திரன் ப்ரோ, மோகன் அண்ணன், பாக்கியம் சங்கர் சார், முத்தமிழ் அண்ணன், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ், பாபா மணி அண்ணன், அப்புறம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்ல எல்லாருக்குமே, சாஜன், விவேக் ப்ரோ, பெனு, வெங்கட், நரேன் சார், கோபால், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பா $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அசோசியேஷன் ஆயிருக்கேன் சரவணன் ரொம்ப ரொம்ப நன்றி. கலாக்கா ரொம்ப நன்றி. நியோ கேசல் கிரியேஷன்ஸ் சத்யா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் சக்சஸ் ஆகுது இல்லையோ, ஆனா இந்த மாத கடைக்காரரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு எங்களை விட. எத்தனை நாளைக்கு தான் வந்து பாத்துட்டே இருப்பேன், போட்டு விட்டுறாங்க. இன்னைக்கு வந்து படம் வந்து நல்ல பெரிய வெற்றி தான். நம்ம கடல்ல பெரிய சுறாவுக்கு எதிராக போராட ஒரு ஆள் மாதிரி தான் நம்ம இருக்கோம். இது நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த வெற்றி பாத்தீங்கன்னா முன்னாடியே தெரியும். பாரி தம்பி வந்து கதை சொன்னப்பவே நான் வந்து இன்னைக்கு படம் வந்து எப்படி 10 தடவை பார்த்துட்டேன். 10வது தடவை பாக்குறப்ப நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரிதான் கதை சொன்ன அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு நினைக்கிறேன் தம்பி. அதனால இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு நம்ம செய்ய வேண்டிய அந்த கொண்டாட்டம் எல்லாம் திசை சுத்தி போட்டு தம்பிக்கு மாலை மாதிரி அதெல்லாம் அன்னைக்கு டே ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். அதனால அட்வான்ஸா நான் சொல்லியிருக்கேன் இந்த படம் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துடணும் நீங்க. அதே மாதிரி அதான் தம்பி வந்து நான் ஒரு பிரியாணி செய்யறேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது வந்து கொண்டு வந்து சேர்த்த இடம் யாருன்னா நம்ம யுவராஜ் தம்பி. அவர் பழைய சாதத்தை பக்காவா ரெடி பண்றாரு. பிரியாணி கையில கொடுக்குறப்ப சும்மா ஒட்டுவாரா, அசத்தலா பண்ணிட்டாரு. பக்கத்துல ஒயின் எல்லாம் சேர்த்து சூப்பரா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா என்னதான் நம்ம பிரியாணி சுவையா பண்ணாலும் இந்த இடத்துல இந்த பிரியாணி டேஸ்டா இருக்கும் போங்கப்பான்னு கை காட்டணும் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஊடகவியலாளர்கள் நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த இடத்துக்கு போங்க, ரொம்ப தரமா மலிவா சூப்பரா பிரியாணி கிடைக்குன்னு சொன்னீங்க பாருங்க. உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூமா.